இருக்கீங்களா? அடிக்கிற வெயில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு வெயில். ஸோ இப்போ வந்து நம்ம வடாம் சீரீஸ், அதாவது எகைன் வந்து ஒரு வடாம் ஒன்று போடுறேன். இது என்னென்னா, இந்த ஜவ்வரிசி வடாமில் வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளேவரில், வெங்காய ஃப்ளேவரில் வந்து ஜவ்வரிசி வடாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் ஏற்கனவே வந்து கேனடாவில் இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஜவ்வரிசியில் வந்து மொத்தமாக காய்ச்சிட்டு கொஞ்சம் வந்து பிளெயினாக போட்டேன், கொஞ்சம் வந்து தக்காளி போட்டு அந்த ஃப்ளேவருக்கு வந்து போட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த சாம்பார் வெங்காயத்தை எடுத்து உரிச்சிட்டு நறுக்கிட்டு அதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த ஜவ்வரிசி கூழ் காய்ச்சின உடனேயே அதை எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அதை நீங்கள் வந்து வடாமல் போட்டிங்கன்னா அந்த ஒரு வெங்காய ஃப்ளேவரில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், இந்த டேஸ்டியாக இருக்கும் அந்த வடம். ஸோ அது எப்படி நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க போகலாம் கிச்சனுக்கு. ஜவ்வரிசி வடாம் போடுறதுக்கு ஜவ்வரிசி வந்து நான் ஒரு 2 டம்ளர், இந்த டம்ளரால் 2 டம்ளர் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 1க்கு 2 பங்கு, நான் 2 டம்ளர் ஜவ்வரிசி போட்டிருக்கேன். ஸோ 4 டம்ளர் வந்து தண்ணி விட்டு இதை வந்து ஊற வைக்கணும். இதை களைஞ்சிட்டு ஊற வைக்கணும். நைட்டு ஊற வச்சிங்கன்னா தான் காலையில் உங்களுக்கு காய்ச்சறதுக்கு வந்து நல்லா ஊறி இருக்கும். இதை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை வந்து ஃபுல்லாக இருத்துட்டேன் நான். இப்போ வந்து இதுக்கு வந்து 2 டம்ளர், இந்த டம்ளரில் 2 டம்ளர் போட்டோம்னா 4 டம்ளர் தண்ணி விடுவோம். இது 1 டம்ளரு. இப்போ இதில் 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதை ஊற வச்சுருவோம். நைட்டு ஊற வச்சது பாருங்கள், இங்கே பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போ தொட்டாலே நசுங்குது பாருங்கள், பாருங்கள் இப்படி போட்டால் நல்லா வெந்துடும். இப்போ இதை பாத்திரத்தில் தான் காய்ச்ச போகிறேன். ஸோ இதால் 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 2 ஜவ்வரிசி போட்டிருக்கோம், 4 தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஊற ஜவ்வரிசியை இதில் போடுவோம். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி சின்ன வெங்காயத்துக்கு சாம்பார் வெங்காயம் அரைச்சி அந்த ஃப்ளேவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லாவே கிடைக்கிறது சீசன். இந்த சாம்பார் வெங்காயத்தை நம்ம வந்து தோல் எடுத்து பொடியாக நறுக்கிட்டு அதை அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வடாமுக்கு வந்து நான் என்னென்ன அரைக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வடாம் வீடியோவில், எவ்வளோ போட்டாலும் இது வந்து அரைச்சி நம்ம வந்து அதை வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வடாமாக போட்டு எடுக்கும்போது நல்லாவே குறைஞ்சி போயிடுறது காரம். ஸோ கொஞ்சம் தாராளமாகவே பச்சை மிளகாய் போடலாம். இது வந்து ரொம்ப பெரிய பழமாக இருக்குன்னா நான் ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை டெஃபினட்டாக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக பொடியணும். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 2 கூட போடலாம். இப்போ இதில் வந்து பெருங்காய பொடி, இதில் வந்து கல் உப்பு, இது வந்து ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும். ஸோ இது வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸையும் இதிலே போட்டு அரைச்சோம்னா கலரும் சட்டுன்னு மாறாது. இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பையும் போட்டு இதில் அரைக்கும்போது பச்சை மிளகாய் நல்லா மசியும். இப்போ இதில் பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம் போட்டிருக்கேன், லெமன் ஜூஸையும் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வேக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து வெந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து அது நல்லா கெட்டியாகிடும். இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அரைச்சதை எடுத்து போடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதிச்செடுத்து நல்லா வெந்தெடுத்து இந்த நல்ல ஒயிட் நிறம் மாதிரி கொஞ்சம் வந்து கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். அது வந்து நம்ம போடும்போது ஒயிட்டாக இருக்கு இல்லையா, ஊற வச்சுட்டு இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த பச்சை மிளகாயை போடுவோம். இப்போ இந்த அரைச்ச விழுதை போட்டுடலாம். இப்போ இதை 1 ஸ்பூன் சீரகம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பேரே சீர் அகம் அப்படின்றது. ஸோ நம்ம இதை போட்டாச்சு, நல்லா கலந்து விடுவோம். இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய், அரைச்ச விழுது எல்லாம் போட்டு சீரகம் போட்டு கலந்தாச்சு. இப்போ வந்து அந்த சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதா அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பார் வெங்காயத்தை அரைச்சிருக்கேன் பாருங்கள், இதை வந்து இதில் போட்டுடலாம். இதை நம்ம கரண்டியில் தான் முண்டு விட போகிறோம். அதனால் வந்து அப்படியே ஜூஸ் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா அரைச்சிட்டு சேர்த்துட்டாலே போகிறோம். இப்போ இதில் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மேலே கொண்டு போய் வைக்கலாம். கொஞ்சம் தெரியுது பாருங்க வெங்காயம் போட்டது ட்ரேசஸ். இப்போ இந்த மாதிரி கரண்டி எடுத்துட்டிங்கன்னா கூட இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் வந்து இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இதை வந்து உங்களுக்கு நல்லா விழும், ரவுண்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிறையாவும் கொள்ளும். ஸோ நம்ம வந்து இது கொஞ்சம் நிறைய எடுத்து பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கரண்டி தான். இதில் போட்டுட்டு கொஞ்சம் பின்னம்பக்கம் மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இப்படி லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். தோசை வைக்கிற மாதிரி இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பாருங்கள், இது வந்து வெங்காய ஃப்ளேவரில் உள்ள ஜவ்வரிசி வடம். இதை நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன்.
இப்போ நம்மளோட சின்ன வெங்காயம் அரைச்சி அந்த ஃப்ளேவரில் பண்ண ஜவ்வரிசி வடை ரெடியாக இருக்குது. நல்லா காஞ்சிடுது பாருங்கள். நல்லா ஒரு 4 days காய வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். பட் அந்த சின்ன வெங்காயத்தோட ட்ரேசஸ் அவ்வளோவா தெரியல. நம்ம போட்ட போது கொஞ்சம் தெரிஞ்சுது, வெயிலில் காய வச்ச போது இது பண்ண போது. பட் அப்புறம் இப்போ காஞ்சதுக்கப்புறம் அந்த அளவுக்கு தெரியல. நம்ம அரைச்சி தானே போட்டிருக்கோம், அதனால் அந்த அளவுக்கு தெரியல. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம பொரிச்சு சாப்பிடும்போது நல்லாவே அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அதை பொரிச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ என்ன காய வச்சுருக்கேன், பொரிச்சு எடுக்கலாம். ஸோ நல்லா பொரியாது பாருங்கள். இப்போ இதை பொரிச்சாச்சு. இதை நான் சாப்பிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு டேஸ்ட் தெரியுது. சின்ன வெங்காயத்தோட வாசனை வந்து ரொம்ப நல்லா வருது வாசனை. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஜவ்வரிசி வடை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் சாய்ஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து எங்கள் சேனலில் கொஞ்சம் வந்து க்ரோ ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.